இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சுகர் டீடாக்சிஃபிகேஷன். பேசிக்காக நம்ம உடம்புக்கு சுகர் வந்து ஒரு டாக்ஸிக்கான மெட்டீரியலா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சுகருங்கிறது சுகர்னால் நம்மளுடைய குளுக்கோஸ் லெவல், அதாவது பிளட்டோட சுகர் லெவல் வந்து அதிகமாகி அதனால் பிரச்சனை வர்றது தான் இருக்கே தவிர, ஸோ பேசிக்காக சுகர் நம்ம எடுக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இல்லை, அதில் வந்து டாக்ஸிக்கும் இல்லை. இதில் என்ன சுகர்ஸ் எடுக்கணும்? சுகரில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த சுகர் நம்ம எடுக்கணும், எந்த சுகர் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேட்டி லிவர் வர்றது, அதுக்கப்புறம் டைப் 2 டயபிட்டிஸ், க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன், ஸோ இதெல்லாம் மெயினாக வர்றதுக்கான காரணமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகரோட பிரச்சனை தான். சுகர் வந்து இன்டேக் அதிகமாக எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. நமக்கு வந்து ஒரு அன்சர்டைனிட்டியான ஒரு லைஃப் வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா எப்போது நல்லாவே இருப்பாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நல்லா இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, திடீர்னு பார்த்தா இறந்துருவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சுகரோட லெவல் தான். ஸோ இன்றைக்கான ஃபுட்டில் நம்ம ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம சுகரை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம சுகர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம், ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய பாடிக்கு எவ்வளோ சுகர் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகரில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் சுகர் ஒன்று, ரெண்டாவது ஆடட் சுகர். ஸோ இந்த நேச்சுரல் சுகர்னால் என்ன? ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸுங்கிறது ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சுகர்ஸ், ஸோ சம் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய சுகர்ஸ். லாக்டோஸுங்கிறது மில்கில் இருக்கக்கூடிய சுகர். ஸோ இந்த நேச்சுரல் சுகரை நம்ம அவாய்ட் பண்ண தேவையில்லை, பட் ஆடட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஆடட் சுகர்னால் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டீஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்குது. ஸோ இதுலலாம் நம்ம ஆடட் சுகர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடட் சுகர் நம்ம பாடியில் ஆட் ஆகும்போது ஸோ பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ அப்போ சுகரோட லெவல் அதிகமாகிடுச்சுனாவே நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். ஹார்ட் டிசீஸ், கேன்சர், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைப் 2 டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து இன்சுலின் எடுத்துக்குவாங்க. பிகாஸ் ஆஃப் சுகர் வந்து இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணும். இந்த WHO, அதே மாதிரி AHA, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இந்த சுகருக்கு நம்ம ஹியூமன் பாடிக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஃபார் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு பர் டேக்கு 20 to 25 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் சுகர். ஃபார் மென்ஸுக்கு 20 to 35 கிராம்ஸ். இது வந்து மென்ஸ் எடுத்துக்கலாம். 20 to 35 கிராம்ஸ் சுகர் வந்து மென்ஸ் பர் டேக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எடுத்தோம்னா பிளட்டில் ஓவர் சுகர் ஆட் ஆகுது. நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம எப்படி நம்ம சுகரை கன்சியூம் பண்ணுறோம், நமக்கு தெரியாமையே எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஏதாவது வாங்குறீங்க, ஏதாவது பப்ஸ் அந்த மாதிரி வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் மேபி கெச்சப் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க. ஸோ அந்த கெச்சப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு 4 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அதில் ஒரு 5 ஸ்பூன் எடுத்திங்கனாவே பர் டேக்கான சுகர் கண்டென்ட் ஓவர். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் பார். ஒரு சாக்லேட் பார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் பாரில் உங்களுக்கு மேக்ஸிமம் 20 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயே உங்களுக்கு 30 to 40 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஆடட் சுகர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெரியாமையே இந்த சுகர்ஸை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு இவ்வளோ கிராம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம போகிறோம் ஒரு நாளைக்கு 2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 3 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வரைக்கும் குடிக்கிறோம். ஸோ 3 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்தா
90 கிராம்ஸ் ஆஃப் சுகர். நம்மளுடைய ஆவரேஜ் லிமிட்டே 35 தான், அதிகபட்சம் மென்ஸுக்கு 35 தான். ஸோ அதை க்ராஸ் பண்ணி டபுள் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரிப்புளாகவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த சுகரை நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன், நான் வந்து 0 சுகருக்கு வந்துட்டேன். அப்போ என்னோடய பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்தியரான டீத். ஸோ நம்ம சுகர் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய டீத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஃபார்ம் ஆகிறதுனால ஸோ அது மூலமாக கேவிட்டிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெஸ் கவுட்னா என்ன அப்படின்னா முடக்குவாதம். ஸோ இந்த முடக்குவாதம் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சுகர் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த முடக்குவாதம் பேஷண்ட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சுகர் அதிகமாக கன்சியூம் பண்ணிங்களா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சுகர் பேஷண்ட் முதல்ல சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அடிக்கடி இன்சுலின் எடுத்துக்குவாங்க. பிகாஸ் சுகர் வந்து லிவரில் இருக்கக்கூடிய இன்சுலின் ஜென்ரேஷனை ஸ்டாப் பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். அப்படி ரெசிஸ்ட் பண்ணும்போது இன்சுலின் ஃபர்தராக வந்து சுரக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இன்சுலின் ஹார்மோன் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து நமக்கு 2 ஹார்மோன்ஸ் வந்து மேக்ஸிமம் மிஸ்மேட்ச் ஆகும், மிஸ்பேலன்ஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிசால் அண்டு இன்சுலின். கார்டிசால்ங்கிறது, இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து மிஸ்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்புல ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் குவாலிட்டியான ஸ்லீப் இருந்தாவே நமக்கு 95% ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளுடைய ஹெல்த்தில் 95% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்னா குவாலிட்டியான ஸ்லீப் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வருது. இந்த இன்சுலின் பற்றி நம்ம பேசணும். இன்சுலின் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது மூலமாக வந்து நமக்கான பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் நான் அந்த சுகர் விட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய பிரெயினோட ஃபங்க்ஷனை நான் வந்து செக் பண்ண முடியும். ஸோ என்னோடய பிரெயின் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, சுகர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்னோடய பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அதே போல் ஐ விஷனை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய விஷன் சுகர் எடுக்கும்போது கம்மியான விஷனில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் சுகரை வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய விஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து இந்த கிட்னி ஃபெயிலியருக்கான ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த சுகர் டேப்லெட்ஸில் எடுப்பாங்க. பிகாஸ் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சுகருக்கான டேப்லெட் எடுக்கும்போது ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து நம்மளுடைய கிட்னியை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆம்புடேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த சுகர் வந்தவங்களுக்குலாம் இந்த காலை வெட்டி எடுக்கிறது, கையை வெட்டி எடுக்கிறது, விரலை வெட்டி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுகரை கம்மி பண்ணால், 0 சுகர் ஸ்டேட்டுக்கு வந்தால். அடுத்து மெயினாக வந்து வெயிட் லாஸ்க்காக இது பண்ணுவாங்க. ஜிம்க்கு போகிறவங்க எல்லாருமே வந்து மெயினாக சுகரை விட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஃபேட்டு எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெடியூஸ் ஆகும். ஒரு இனிஷியலாக ஒரு கிராஜுவல் வெயிட் லாஸை வந்து நம்ம பார்க்க முடியும் 0 சுகர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா. அடுத்து இப்போ நம்ம சுகர்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சுகர் 0 சுகருக்கு மாறினா நமக்கு நம்மளுடைய பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறதும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த சுகரை என்னால் நான் அவாய்ட் பண்ண முடியாது, பட் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகர் ஃப்ரீ கண்டென்ட், அதாவது சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸு வந்து நிறையா வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து இனிஷியலாக 0 சுகர் ஸ்டேட்டுக்கு மாறுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சுகர் ஃப்ரீ கண்டென்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு டாக்டர் கிடையாது. ஸோ என்னால் வந்து நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ என்னோடய நாலேஜில் இருந்து நான் சொல்கிறேன். ஸோ
நீங்கள் இனிஷியலாக அந்த சுகரை வந்து ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது 0 சுகர் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் 2 to 3 months நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலர் யூஸ் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெகுலர் யூஸ்னால் இயர்லி கணக்கு, வருஷ கணக்காக நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த 0 சுகர் ஸ்டேட்டுக்கு மாறுற வரைக்கும் நமக்கு ஒரு சுகர், அதாவது அந்த சுகர் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ கண்டென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதே போல் நம்ம ஈஸியாக வந்து ஒரு 3 months 4 monthsக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு 0 சுகர் ஸ்டேட்டுக்கே மாறிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சுகர்னால் வருது. ஸோ சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஹெல்த்தை 95% வந்து நல்லா ஹெல்த்தியராக வச்சுக்கலாம் உங்களுடைய பாடியை. ஸோ ஸ்டே ஹெல்தி. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டாக வரேன். தேங்க்யூ.